எல்லோருக்கும் வணக்கம். அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காஞ்சி தெரிகிற மாதிரி போன வாரமே ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பல பேர் பணத்தை விட்டுட்டாங்க. மார்க்கெட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸை நிறைய பேர்த்த வச்சு செஞ்சு விட்டுருச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குங்க. அதாவது மார்க்கெட் வந்து பயத்தில் நல்லா மேலேயோ அல்லது கீழேயோ பயங்கரமாக ஏறி இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கணிக்கிறதுக்கு யூஸ் ஆகிறதா இந்த இந்தியா விக்ஸ். அதை வந்து இன்னைக்கு 20% கிராஸ் பண்ணி விட்டாங்க. அப்போ மார்க்கெட்டை கடப்பாறை விட்டு நெம்பி விட்டாலும் அது ஸ்வங்கின ராக்கெட் வேகத்தில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றத இந்த தகவல் சொல்லுது. நாளைக்கோ அல்லது நாளானிக்கோ ஏதாவது மாற்றம் வரலாம். பட் இன்னைக்கு இப்போ இந்த தேதியில் மார்க்கெட் வந்து பெரிய அளவில் மேலேயோ அல்லது கீழேயோ விழுகும், ஒரே சைடு போகும் அல்லது வால்டிலிட்டி இருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான அடையாளத்தை நீட்டி படுக்க வச்சுட்டாங்க. நம்மளுக்கு நல்லதுதான், நம்மளுக்கு ஜாலி தான். பாவம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு தான் வால்டிலிட்டி அப்படின்றது கம்மியாக இருக்கும். ஆனா கடவுளே, வாழ்க்கை ஃபுல்லாக உன்னை சந்தோஷமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்கள வெறும் டீயும் வடையும் வாங்கி கொடுத்துட்டு காலேஜ் கேண்டீன் விட்டு அனுப்பிச்சுட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த பிஎஸ்சி ஷேர்ல வெறும் 40 ரூபா சம்பாதிச்சவங்களுடைய மனநிலைமை. அதாவது 2023 ஒரு சின்ன பிரேக் அவுட் அப்படின்னு காமிச்சது இந்த பிஎஸ்சி ஷேர் 497 ரூபா ரேஞ்சில். அப்போ வெறும் 50 ரூபா லாபத்தை புக் பண்ணிட்டு வெளியே வந்தவங்களுக்கு இன்னைக்கு அவன் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னன்னா 3200 ரூபா போயிடுச்சு. அந்த ஷேர் நல்ல முத்தான ஷேர்களை தேடி எடுத்து அதை வெறும் 3 ரூபாய்க்கு தள்ளி விட்டு போன மாதிரி இருக்கு நம்மளுடைய நிலைமை. இந்த சமயத்தில் சிடிஎஸ்எல் அப்படின்ற ஷேரையும் சில நேரங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு அவன் 2100 ரூபாயில் இருக்கான். இனி அடுத்தது இவங்க இது எங்காவது 5000 ரூபாய் போயிட்டேன்னு வச்சுங்களேன் இன்னொரு 4-5 வருஷத்துக்குள்ள, அப்போ இதே மாதிரி தான் புலம்பிக்கிட்டு இருப்போம். ஸோ வாழ்நாள் முழுதும் வைத்துக் கொள்ளக்கூடிய ஷேர்களில் இந்த பிஎஸ்சி சிடிஎஸ்எல் போன்ற ஷேர்கள்லாம் இருக்கு. அதில் பிஎஸ்சி தான் அது நம்ம கரெக்டாக கணிச்சிருக்கணும் நண்பர்களே. வெறும் 50 ரூபாய்க்கு ஓடி வரதை விட்டு அவன் வந்து மிக அழகிய டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்றது இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்கு. அதனுடைய வால்யூம் பிக்கப் ஆகுது அப்படிங்கும்போது பேசாமல் வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்கணும். இனி எதிர்காலத்தில் சிடிஎஸ்எல்லும் 10 கோடி அக்கௌண்ட்டுக்கு போய் எங்கிட்ட 20 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க, 40 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் இவனு எங்காவது ஒரு 5000 ரூபாய் 5000 கீழே தான் மறுபடியும் வரட்டுமே. 2000 ரூபாயிலிருந்து மறுபடியும் 1000 ரூபாய் கூட வரட்டும். அப்போ வாங்குறதுக்கு ஆளுங்க கண்டிப்பாக இருக்குதான் செய்வாங்க. பிளிஸ் ஜிவிஎஸ் ஃபார்மான்னு ஒரு ஷேர், அதில் ஒரு நண்பர் சொல்றாரு நான் போய் அதில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றாரு. எந்த ரேட்டில் வாங்கினாருன்னு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு ஒரு சப்போர்ட் ரேட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். பட் இதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, அவர் நல்லா தான் பார்த்து வாங்கியிருக்காப்ல. ஒரு மேக்லான் கம்பெனிலாம் கிடையாது. இதனோட இன்வெஸ்டர்ஸ்லாம் போய் பார்க்கும்போது ஃபாரினர்ஸ் டிஐசி எல்லாம் பணம் போட்டிருக்காங்க. ஒரு லாபகரமான கம்பெனியுமா தான் இவன் இருந்துகிட்டே இருக்கான். பட் இருந்தாலும் அந்த ஷேர் பிரைஸ் ஏர்லியே இப்போதைக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் எடுத்திருக்கு 114 ரூபாயில. 150 ரூபா வந்தாலும் சரிதான், 220 ரூபா வந்தாலும் சரிதான். இல்ல பழையபடி 50 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 50 ரூபாயிலிருந்து 150 ரூபா வந்தாலும் சரிதான். எப்படி பார்த்தாலும் இவன் பணம் சம்பாரிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறதா நான் பார்க்குறேன். நண்பர்களே, மார்க்கெட் ஏறி வந்ததுனால பல ஷேர்கள் வந்து மறுபடியும் மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். நீங்க பார்க்கக்கூடிய ஆர்வினல் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு 5% ஏறி இருக்கான். ஆக மொத்தம் இந்த ஒரு மாசத்துல வந்து அவன் ஆல்மோஸ்ட் கீழே 250 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 276 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்சம் லேஸ் வாக்கில் முயற்சி பண்ணி அவனுடைய பழைய ரேட் 345 ரூபா வரைக்கும் வந்துட்டான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மிஸ்டர் அன்புச்செல்வன் 2 வருஷம் கழிச்சு சம்பாரிச்சிட்டாரு. அதாவது ஒரு நண்பர் என்ன சொல்றாருன்னா, 2 வருஷமா இந்த மங்களம் ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் வச்சிருந்தேன், மனசு ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். பட் இன்னைக்கு ஒரே நாள்ல 20% ஏறிடுச்சு அப்படின்றாரு. ஒரே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி அவன்லாம் 1300 ரூபா இருந்த ஷேரு அவர் எந்த ரேஞ்சில் ஏவரேஜ் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. கரெக்டாக 2023 என்ன லோ வந்ததோ அந்த லோன்ல இப்போ 2024 வந்து சப்போர்ட் எடுத்து மேலே ஏறான். 2023 இந்த லோன்ல சப்போர்ட் எடுத்து மேலே ஏறினது ஆல்மோஸ்ட் 550 வரைக்கும் போயிருக்கு. இந்த முறையே 550 போயிடுச்சுன்னா உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இவன் அதையும் தாண்டி ஏறிடுவானா, 550 தாண்டி 1000 ரூபாயெல்லாம் போயிடுவானா இல்லையா அப்படின்றதெல்லாம் கேள்வி இருக்கு. அதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா முதலீட்டாளர்கள் பெரிய ஆளுக்கு யாரும் இல்லை. ஸோ இவன் தன் கை ஊனி தானே தான் ஏறி வரணும். அதாவது பிஎன்எல் வந்து போன வருஷம் லாஸ் மேக்கிங்காக இருந்திருக்கு. அதனால தான் 1300 ரூபாயிலிருந்து கீழே இறங்கிட்டான். இந்த குவார்ட்டரில் டிசம்பர் முடிஞ்சிருக்கு. இப்போ மார்ச் குவார்ட்டரில் அவன் ஏதாவது ஒரு 15 கோடி லாபம் பண்ணிட்டான், 20 கோடி லாபம் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷேருக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறக்கும். ஏதாவது சூறாவளி மாதிரி ஐபிஓ கொண்டு வாங்கய்யா அப்படின்னா சுமாரான ஐபிஓக்கள் தான் கொண்டு வர்றாங்க. இந்த வாரத்தில் ஜேஎன்கே இந்தியா அப்படின்ற ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகுது. இந்த ஐபிஓனுடைய விலை வந்து 415 ரூபா. இந்த ரேட்டுக்கு அப்ளை பண்ணாதான் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இதனுடைய ஐபிஓ க்ளோஸ் டேட் எப்படின்னா ஏப்ரல் 25. இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஃபயர்டு ஹீட்டர்ஸ், ரிஃபார்மர்ஸ், கிராக்கிங் ஃபர்னஸ் போன்ற இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல இருக்காங்க. அதனுடைய டிசைன், மேனுஃபேக்சர், சப்ளை, இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க லாபம் பண்ணி கொண்டு இருக்காங்களான்னா ஓரளவுக்கு லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி தான். 46 கோடி அது போன்ற ஒரு சிறிய லாபம் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஆனால் லாபத்தில் தான் இருக்கு. இதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கிரே மார்க்கெட் பிரீமியம் ஒரு 10-15% மேல இருக்கா, ஏதாவது லாபம் கொடுப்பானா, விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு தான் முதல் நாள். தற்சமயத்துக்கு இது ஒரு 6% மட்டும் லிஸ்டிங் கெயின் கிடைக்கிற மாதிரி காட்டுறான். ஒரு 15% மேல இருந்ததுன்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். ஸோ நானா இருந்தேன்னா இதை அப்ளை பண்ண மாட்டேன். கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு 10-15% தாண்டுதா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணுவேன். ஷேர் மார்க்கெட்ல எதுங்க சந்தோஷம்? நம்மளுடைய ஸ்டாக் ஏதாவது ஒரு 10-20% ஏறினதான் சந்தோஷம். அப்படிதான் ஒரு நண்பர் சொல்றாரு, இன்னைக்கு தாறு மாதிரி தக்காளி சோறு, அமரராஜா, ஆர்வினல் ரெண்டுமே ஏறிடுச்சு அப்படிங்கிறாப்ல. இப்போ ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன் காட்டுற பாருங்க. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி யாராவது வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா அமரராஜா பேட்டரி அவனு ஒரு 30% ஒரு அரிசி மூட்டைக்கு உண்டான பணத்தை கொடுத்து விட்டான். நண்பர்களே, இப்போ ஒரு 2 ஷேர் பார்க்க போறோம். 2 ஷேருமே ஒரு மாதிரி சப்போர்ட் எடுத்த மாதிரி காமிக்கிறான். அதுல ஒரு 100 ரூபாய்க்கும் குறைவாக இருக்கக்கூடிய ஷேர் தான் இந்த ஆல் கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஷேர். இவன் இந்த ரேஞ்சில் ஒரு மாதிரி ஒரு 67 ரூபா ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஒருவேளை அவனுடைய பழைய ஹையை வந்து தொடர மாதிரி இருந்தா இங்கிருந்து ஒரு 10 ரூபா ஏறி வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏற்கனவே முதலீட்டாளர்கள் நடந்து போற பாதையெல்லாம் பார்த்து மெதுவா நடங்குன்னு பூ தூவி வரவேற்றுக்கிட்டு இருக்கான் இந்த ABFRL. இதுல வந்து இன்னுமே மேல் நோக்கி வருமா அப்படின்றது கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சமீபத்துல 198 ரூபா ரேஞ்சில சப்போர்ட் எடுத்தவன் 263 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கான். இன்னுமே மலர் பாதையா பூ பாதையா மாத்தி மேல் நோக்கி வந்தான்னா அந்த முதலீட்டாளர்கள் கொண்டாட்டம் தான். 350 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நண்பர்களே, யாருமே மறுக்க முடியாத உண்மை என்னன்னா இந்த ஜெயிலர் படத்தினுடைய காவாலா அப்படின்ற ஒரு சாங் வந்ததுக்கு அப்புறமும், அந்த ஜெயிலருடைய ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறமும், அந்த மியூசிக் வெளியே வந்ததுக்கு அப்புறமும், ஜெயிலருடைய மியூசிக் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஷேர், சன் டிவியினுடைய ஷேர் அவங்க தான் வெளியிட போறாங்க அப்படின்ற உடனே அந்த 400 ரூபா ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் வந்து பெருசா ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கலா சப்போர்ட் எடுத்து நிற்கிறான். இந்த சமயத்துல கூலி அப்படின்ற ஒரு மூவி வருது. அப்ப இந்த ஒரே கல்லுல 2 மாங்க அப்படின்ற மாதிரி எதிர்காலத்துல பார்க்கும்பொழுது இந்த PVR அதுக்கு இப்போ உருப்படியா ஒரு படம் இல்லை, எல்லாம் பழைய படத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமை. அப்ப இந்த கூலி அப்படின்ற படம் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. பட் அந்த விஷயத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு ஆடி இவன் ஒரு 1900 ரூபா வருவானா, ஒரு ஷேருக்கு 500 ரூபா ஏறுவானா, அதே மாதிரி சன் டிவி அப்படி இப்படின்னு ஆடி ஒரு 1000 ரூபா போவானா, 400 ரூபா ஏறுவானா அப்படின்ற கேள்வி வருது. ஆமா, அது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேள்விக்கு எஸ் we can do that அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுத்து இந்த 2 ஷேர்களை ஏறிச்சுன்னா ஒரு சந்தோஷம், இல்லைன்னா கூலி வந்ததே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆயிடும். நீ யாரா சின்ன குட்டி இந்த எகிறு அப்படின்னு நான் ஒரு அதிசயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன். MOILனு ஒரு ஷேர் அவன் பாட்டுக்கு எகிரிட்டே இருக்கான். 179 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆனவன் 379 ரூபா பக்கம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டை விட அதிகமான ரிட்டர்ன் அப்படின்றது கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இவன் பின்னாடி யார் இருக்கா, யார் இவனை தூக்கி விடுறான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? பின்னாடி இருக்கிறது நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் ஒரு 53% இந்த ஸ்டாக்ல ஹோல்டு பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி P&L அப்படின்றத பார்த்தாலும் இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடியே 400 கோடியெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதோட கம்மியாக தான் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக இது போன்ற ஸ்டாக்குகள் மேலே இப்படி வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி பிரைஸ் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது சப்போர்ட் பண்ணும். ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் growth அப்படின்றது அது வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணாமே இந்த ஷேர் கலக்கிக்கிட்டு இருக்கான். நானா இருந்தேன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு இது கொஞ்சம் விதி விலக்கா இருக்கிறதுனால நான்லாம் இருந்தேன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கியிருக்கேன்னா ஆல்மோஸ்ட் 50% குவான்டிட்டி எதுக்கும் ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வேற ஏதாவது இதே மாதிரி ஷேரை கண்டுபிடிச்சு அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பேன். மீதி 50% தான் கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன். மணிமேகலை அவன் ரொம்ப வெக்கப்படுவா, கீழே குனிஞ்சு மேனிக்கே நடந்து வருவா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பார்க் அப்படின்ற கம்பெனி கடந்த 5 நாட்கள்ல 20% உங்க பணத்தை கும்பா பாடி விட்டான். இந்த ஷேர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாவம் 18% கும்பா. இதுக்கு தான் என்னைக்கும் வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி அப்படின்றது தொடாம இருந்தா இது இப்போ ஒரு காரணமா இருக்குமோ அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதில்லை. இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம், நம்ம கெட்ட நேரம் இறங்கி போச்சு, அது நல்லா லாபம் பண்ணக்கூடிய ஒரு விப்ரோ, இன்ஃபோசிஸ் வச்சுங்களேன், சரி ஏதோ கெட்ட நேரம்ட்டு போயிடலாம்.
பட் இந்த மாதிரி லாஸ் மேக்கிங் கம்பெனியை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி இறங்குச்சுன்னா அது லாஸ் மேக்கிங் கம்பெனி தானே அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாபம் பண்ணக்கூடிய கம்பெனியாக பார்த்து எடுக்கிறதா நல்லது. ஆனோடா இந்த கொச்சின் ஷிப்யார்டு பாருங்க நண்பர்களே, ஆனந்த வெள்ளத்துல அப்படியே திக்குமுக்காட வச்சுட்டு இருக்கு அதனோட இன்வெஸ்டர்களை. சமீபத்தில் இவனை 700 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம், 1300 ரூபா ஆல்மோஸ்ட் 2-3 மாசத்துக்குள்ளேயே பணத்தை டபுள் பண்ணி விட்டான். இப்போ என் வேலையே என்னன்னா ஏதாவது டிஃபென்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள் எவனாவது ஸ்பிளிட் போனஸ் கொடுக்குறானா அப்படின்னு பாக்குறதா. ஹெச்ஏஎல் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, ஸ்பிளிட் பண்ணி விட்டாங்க. அவன் இப்போ 100% பக்கம் ரிட்டர்ன் கொடுத்துட்டான். இந்த கொச்சின் ஷிப்யார்ட்லாம் வந்து ஸ்பிளிட் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 4 மாசத்துலயே பணத்தை டபுள் பண்ணி விடுறான். இப்போ பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்னு ஒருத்தன் போன வாரத்தில் ஆல்மோஸ்ட் 20% பக்கம் ஒரு இந்த மாதிரி கார்பரேட் ஆக்ஷன் நியூஸ் வந்தோன்னே எகிரிட்டான். ஸோ இப்போதைய ட்ரெண்டின் படி இன்னும் மீதி யாரெல்லாம் இருக்கீங்க, பிஎல்னு ஒரு ஷேர் இருக்கு, நீ ஆகட்டும் அல்லது இன்னும் எத்தனையோ பேர் கம்பெனிகள் இருக்கு, யாராவது ஸ்பிளிட் பண்ணி விடுங்க அல்லது போனஸ் ஷேர் கொடுங்கன்னு காத்து கிடக்கிறேன். அந்த மாதிரி நியூஸ் வந்துச்சுன்னா நான் ட்ரை பண்ணலான்னு தான் இருக்கேன். இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் நடந்த மிக முக்கியமான நியூஸ் அந்த விக்ஸ் கிராஷ் ஆனது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வேற என்ன ஒரு நியூஸ்னா ஒரு கும்பா நியூஸ் தான் வந்திருக்கு. அதாவது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 0.14% இன்னைக்கு ஏறி இருக்கு. பட் இருந்தாலும் மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டான். எல்லாம் 1% மேலே பர்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ இன்னைக்கு உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அப்படி அல்லது நிஃப்டி பேஸ் பண்ணி போட்டிருந்தா ஒரு சிறிய உயர்வு தான் இருக்கும். ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்லாம் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை காட்டுவான். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மார்க்கெட்ல அதுலயும் குறிப்பா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல பெரிய அளவுல பையிங் கிடையாது. யாரும் பெருசா சந்தோஷம் இல்லை. மார்க்கெட் பாசிட்டிவ்ல இருக்கலாம், பட் இறங்கி இருக்கிற ஸ்டாக்குகள் ரொம்ப அதிகம். டிக்ளைன்ஸ் பாத்தீங்கன்னா 25 ஷேர் மைனஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கான், 24 ஷேர் தான் பாசிட்டிவ்ல இருக்கான். ஸோ ப்ராபப்ளி கொஞ்சோண்டு ப்ராஃபிட் புக்கிங் வருதா ஹையர் ரேஞ்சில் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆனால் பாவைகளா உங்களுக்கு ரெஸ்டே கிடையாதா, கை வலிக்காதா அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் செல்லிங் தான் பண்ணியிருக்காங்க. நெட்டில் செல்லிங், எஃப்ஐஎஸ்னுடைய டேட்டா நெட்டில் செல்லிங் ஆல்மோஸ்ட் 3000 கோடி செல்லிங்ல வந்திருக்கு. நம்மளால 3000 கோடி பணம் போட்டு அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, முத்தூட் மைக்ரோஃபின் ஒரு ஷேர் சமீபத்தில் தான் ஐபிஓல வந்தா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 291 ரூபாய்க்கு அதனுடைய ஐபிஓ பிரைஸ் இருந்தது. அது லிஸ்டிங் ஆகும் பொழுது 290 ரூபாய் ரேஞ்சில இருந்து கீழே வெறும் 190 ரூபா வரைக்கும் போயிட்டான். அதுக்கப்புறம் இப்ப மார்க்கெட் ஒரு வாரமா நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் ரெக்கவரி ஆகி மேல வந்திருக்கான். இவன் மறுபடியும் அவனுடைய ஐபிஓ பிரைஸ் மேல வருவானா, 290 தாண்டுவானா, இங்கிருந்து இன்னொரு 50 ரூபாய் ஏறுவானா அல்லது மறுபடியும் கீழே 190 ரூபானா அப்படின்ற கேள்விக்கு விடை எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய மிக முக்கியமான இதெல்லாம் பாருங்க, நம்மளுக்கு நியூஸே வராது. இந்த ஷேர்ல ஏதாவது நியூஸ் வரணும்னா இந்த மாதிரி போர்ட் மீட்டிங் வேணும், இல்லைன்னா அவங்க கடன் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் வேணும். அந்த வகையில வர்ற 6 மே ஆல்மோஸ்ட் இன்னொரு 10 நாள் இருக்குன்னு கணக்கு வச்சுங்களேன். அப்போ வந்து அவங்களுடைய ரிசல்ட் வருது. ஸோ அப்போ அந்த சமயத்தில் இந்த முத்தூட் ஃபினான்ஸ் இங்கிருந்து 50 ரூபாய் ஏறானா இல்லை 50 ரூபாய் இறங்குறானா அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா இருக்கு. ஏறிச்சுன்னா சந்தோஷம். அதே மாதிரி கேர் ரேட்டிங்னு ஒரு ஷேர் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஷேர். அவனுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஹெவியான வால்டிலிட்டியான ஸ்டாக்கு. இப்போ கூட சமீபத்தில் 2023 ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து ஒரு 500 ரூபாய் ரேஞ்சில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் 1.25 வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விட்டு இப்போ 1100 ரூபாயில் இருக்கான். இந்த 1100 ரூபாய் போன வருஷத்துல எப்படி பணத்தை டபுள் பண்ணி விட்டானோ அதே மாதிரி இந்த வருஷமும் அவனுடைய ஹிஸ்டரி, அவனுடைய பிரைஸ் ஹிஸ்டரி அப்படின்றத எடுத்து பார்க்கும்பொழுது அவனுடைய பழைய ரேட் 2015 சமயங்களில் இருந்த அவனுடைய பழைய ரேட் அப்படின்றது வந்துட்டானாக்கா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த வருஷத்துலேயும் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. என்ன கேட்டால் அவன் அப்படி பண்ணாம இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஸ்வங்கின்னு நேரம் ஒரு 400 ரூபா வந்துட்டானா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மறுபடியும் இது சேஃப். இங்கிருந்து இங்க போறதை விட அதாவது உயரத்திலிருந்து உயரத்துக்கு போறது நம்மளுக்கு என்னைக்குமே ஹைட்டை பார்த்தா பயம் அப்படின்ற மாதிரி அவன் 1100 ரூபாயில இருந்து 400 ரூபா வந்துன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டா நான் பாக்குறேன். ஸோ அது மேலே போகுதா அல்லது கீழே வருமா அப்படின்றதுக்கு உண்டான அடித்தளம் 9th மே அவனுடைய ரிசல்ட் வருது, அது சம்பந்தத்தில் நடக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, இந்த முத்தூட் ஃபினான்ஸ்க்கு சமீபத்தில் எல்லாமே சாதகமாக இருந்தது. கோல்டினுடைய விலை வந்து நல்லா தான் வந்துகிட்டு இருந்தான். இப்போ இந்த கோல்டு விலையினுடைய ஏற்ற இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முத்தூட் ஃபினான்ஸ் இப்போ கொஞ்சம் லேசாக சிரமப்படுறான். அவனுடைய இதுக்கு அதாவது மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி என்பது போல இவன் டெக்னிக்கலி இவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹை வந்துட்டா அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரமா அவன் இன்னும் பெருசா ஏறல, இப்போ கொஞ்சம் இறங்கி தான் இருக்கான். இதுல ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு காலையில ஆல்மோஸ்ட் 3% பக்கம் கீழே இருந்தவன் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி -1% அப்படின்ற மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கான். இந்த சமயத்துல என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், இந்த ஸ்டாக் வந்து 2000 ரூபாய் நோக்கி போகுமா அல்லது 1000 ரூபாய் நோக்கி போகுமா, ஏதாவது ஒரு சைடு போய் தானே ஆகணும். அது எது ஃபர்ஸ்ட்ல வரும், 1000 ரூபாய் ஃபர்ஸ்ட்ல வருமா, கீழே விழுகிறது ஃபர்ஸ்டா இல்ல மேல ஏறது ஃபர்ஸ்டா?
என்ன பொறுத்த வரைக்கும் இவனுடைய பழைய ஹையை 3 வாரமா தாண்டாம வச்சிருக்கான். 1750 ரூபா அப்படின்ற ரேஞ்சை 3 வாரம் ஆல்மோஸ்ட் 1 மாசத்துக்கு முன்னாடியே வந்துட்டான். 4 நாள்ல மேல வந்தவன் இப்ப 3 வாரமாயி அவனுடைய பழைய ஹையை தாண்ட முடியாம இருக்கான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன யோசிக்கிறேன்னா, மேபி ஃபர்ஸ்ட் அவன் இதை வந்து தொடுவானோ, 1000 ரூபாய் வந்து 1500 ரூபாய் வந்து தொட்டுட்டு தான் அப்புறம் மேல் நோக்கி போவானா அப்படின்ற ஒரு கருத்து வருது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஃபீலிங். ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி நினைக்கலாம், இன்னொருத்தர் ஒரு மாதிரி நினைக்கலாம். 3 மாசம் கழிச்சு பார்த்து தான் யார் நினைச்சது கரெக்ட் அப்படின்றது தெரியும். ரொம்ப அசிங்கமா போச்சு குமார், இந்த அசிங்கம் நம்மளுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஒரு ஷேருக்கு நடந்ததுன்னா அது SW சோலாருக்கு தான் நடந்தது. அடங்காம அது பாட்டுக்கு மேல வந்துட்டு 679 ரூபா 680 ரூபான்னு வச்சுக்கோங்க நண்பர்களே. காலையில 680 ரூபா அப்பர் ஃப்ரீஸ் ஆயிட்ட ஷேர். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னைக்கு வெறும் 632. அப்ப மேல வாங்கினவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயத்தில் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஒரே நாள்ல 10% காலி. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய வரலாறு பார்க்கணும். 500 ரூபாய் இருந்தது எத்தனை நாளைக்கு முன்னாடி? 5 நாளைக்கு முன்னாடி. அப்புறம் 500 ரூபாய் இருந்த ஷேர் 680 ரூபாய் வந்ததுன்னா அப்ப ப்ராஃபிட் புக்கிங் பண்ண மாட்டாங்களா? அப்படித்தான் ஏதோ ஒரு குரூப் பெரிய அளவில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிச்சு. அதனால அப்பர் ஃப்ரீஸ் வந்து ரிலீஸ் ஆகி கடைசியில் வெறும் 15 ரூபா கெயின்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, இந்த IIFL ஃபைனான்ஸ் அப்படின்ற ஷேர் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தவன் தான். திடீர்னு சில கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூல 600 ரூபாயில இருந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டாங்க. எவ்வளவு தூரம்னா ஆல்மோஸ்ட் 350 ரூபா போயிட்டான். அங்கிருந்து இப்ப 410 ரூபா வந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஷேர்களுடைய செய்திகள் வந்து உச்சத்தில் இருக்கும்போது வருது, அதனால பெருசா இம்பாக்ட் இல்லை. பட் இந்த ஷேருக்கு ஒரு நல்ல செய்தி அப்படின்றதா வந்திருக்கு. அது கரெக்டா லோ ரேட்ல வந்திருக்கு. அப்ப இது சப்போர்ட் பண்ணி மேல் நோக்கி தூக்கிட்டு வருவானா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னைக்கு அவங்களுடைய ரைட்ஸ் இஷ்யூ எலிஜிபிலிட்டிக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் அது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதை வந்து பாசிட்டிவா தான் மார்க்கெட் இன்னைக்கு எடுத்திருக்கு. மேபி வரக்கூடிய நாட்கள்ல இவன் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 500 ரூபா வந்துட்டான்னா இந்த ஷேரை வாங்கி வச்சவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாங்க நல்ல ஷேர் தான், தொடர்ந்து மேல் நோக்கி ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஷேர் தான் வாங்குவோம் அப்படின்றவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ச்சி ஆயிருக்கு. என்ன காரணம்னா ஒரு 2 ஷேர், சன் ஃபார்மா அப்படின்றது ஒண்ணு, ABB அப்படின்ற ஒரு ஷேர், 2 பேருமே வந்து ஏறிக்கிட்டே தான் இருந்திருக்கான். இப்ப சமீபத்துல கடந்த 3 வாரங்களா இந்த சன் ஃபார்மா அப்படின்ற ஷேர் கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வருது. ஸோ நானா இருந்தேன்னா லாங் டேர்முக்கு வாங்காம சும்மா ஷார்ட் டேர்முக்கு வாங்கி பார்த்துருக்கேன் அப்படின்னா ஒரு 100 ஷேரை வாங்கியிருந்தா ஒரு 10-20 ஷேரை கழட்டி விடக்கூடிய இடமா தான் பாக்குறேன். மறுபடியும் அவன் ஹையை என்னைக்கு தாண்டானோ அன்னைக்கு தான் மறுபடியும் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது என்னுடைய கருத்து. ABB அதுவும் அதே மாதிரி தான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஏறிக்கிட்டே இருக்கிற ஷேர் தான் வாங்குவோம் அப்படின்றவங்க மாதிரி நிறைய பேர் 1000 ரூபாய் ரேஞ்சில் இதை பிடிச்சிருப்பாங்க. இப்போ அது 6300 ரூபா இருக்கு. பட் இருந்தாலும் சார்ட்ல பார்க்கும்போது கடந்த 2-3 நாட்களாக கொஞ்சம் சுணக்கமா இருக்கா. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் ஏரியால வருதா ஷார்ட் டைம் பிளேயர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நண்பர்களே, இந்த கனரா பேங்க்ல ஏற்கனவே ஒரு நியூஸ் வந்து தான் ஆல்மோஸ்ட் 20% மேலே ஏறி வந்தா ஸ்பிளிட் நியூஸ் அப்படின்றது. அந்த ஸ்பிளிட்டுக்கு ரெக்கார்ட் டேட் அப்படின்றது இப்போ அறிவிச்சிருக்காங்க. அது 15 மே அப்படின்றது வருது. மறுபடியும் இன்னொரு 22 நாள் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் அப்டேட்டை வச்சு மறுபடியும் ஒரு 20% மேலே ஏறி வருவானா? ஒரு இப்போ 600 ரூபாயில் இருக்கு, கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ 600 to 700 வருதா இல்லை 600 to 500 வருதா அப்படின்றத பார்க்கணும். 600 to 700 வந்ததுன்னா இந்த ஷேரை ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு ப்ராஃபிட் புக்கிங் டைம். 600 to 500 வந்ததுன்னா புதுசாக என்ட்ரியாருக்கு உண்டான ஒரு டைம் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த AU பேங்க் ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியல, நல்லா சப்போர்ட்ல தான் இருக்கு. ஆனால் ஏன் ஏறி வர மாட்டேங்கிறான்னு தெரியல. இன்வெஸ்டர்ல புல போட்டுக்கிட்டு இருக்கான். ஆஹா, என்னைக்காவது ஒரு நாளாவது நம்மளுடைய அத்தை பொண்ணு நம்மளை பார்ப்பாங்க, நம்ம கிட்ட பேசுவாங்கன்னு பல பேர் ஏக்கமாக வந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த லக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு ஷேர் என்னைக்காவது ஒரு நாள் அவன் ஏறுவா அப்படின்னு சில பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான நாள். என்ன நாள்னா 1000 ரூபாய் ரேஞ்சில இருந்து 1300 ரூபா வந்துட்டான். ஒருவேளை இந்த ஷேர் அப்படியே தொடர்ந்து மேல் நோக்கி வர்ற மாதிரி இருந்தா இவன்லாம் 2000 ரூபாய் பக்கத்துல வரணும், அப்புறம் 3000 வரணும், அப்புறம் 4000 ரூபாய் பக்கத்துல வரணும். இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.